ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து காலையிலேருந்து செம்ம பனிங்க. ரொம்ப குளிருது, ரொம்ப பனியாக இருக்குது. பாவம் வயசானவங்களாம் எப்படி தாங்குறாங்களோ தெரியல. பாவம் அவங்க சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு மூட்டு வலிக்குதுமா, நான் பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வரேன், பஸ்ஸுலேருந்து நான் வந்து காய்கறி எடுத்துகிட்டு வரேன், பஸ்ஸில் இருந்தெல்லாம் வந்து சில பேர்லாம் பாவம் முடியாதவங்க வந்து ஒரு நடுத்தர வயது அவங்களாம் வந்து சில பேர் வந்து கேட்டு அவங்க பசங்களாம் வந்து சொல்லுவாங்க, அவங்க பொண்ணுங்களும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பஸ்ஸில் ஏறி தான் காய்கறிலாம் எனக்கெல்லாம் வாங்க தெரியாது, எங்கள் அம்மா மாதிரி எனக்கு வாங்க தெரியாது, அவங்க மூட்டு வலிக்குது அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேம்மா, நீ பாருமா, நீ வந்து படித்த பொண்ணு தானே, நீ பாரு, அந்த அம்மாவுக்கு தான் தெரியாது, நீ பாரு அப்படின்னு. இல்லைங்க, எதுன்னே தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல அப்படின்ச்சு. சரி, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் அப்படின்னு. சரி, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, கோதுமை வந்து பியூராக வாங்கிக்கோங்க, மாவோடு வாங்காதீங்க. இந்த இப்போ கோதுமை மாவுனா அந்த பவுட்ரோடு வருதுல்ல, இந்த மாவோட இந்த பவுட்ரு போட்டு தானே தராங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வாங்காதீங்க. கோதுமை மாவு வந்து முழுசாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா கடாயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைங்க, இல்லை ரேஷன் கடையில் போய் நீங்கள் ஒரு பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க கோதுமை மாவை. இதில் வந்து என்னென்னா, எனக்கு இருமல் வர, எனக்கு 3 நாள் இருமல் சளி, அதனால தான் என்ன பேசவே முடியல. அந்த கோதுமை மாவை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவுனா 1 ஸ்பூன் தேன், இந்த 2 போட்டுக்கோங்க. கோதுமை மாவு ஹனி, தேன், அந்த 2, 1 ஸ்பூன் கோதுமை மாவுனா 1 ஸ்பூன் ஹனி, தேன், இந்த 2மே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையிலையும் நைட்டும் இதை சாப்பிட்டுட்டே வரணும். ரெகுலராக தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலி கொஞ்சம் நல்லா இருக்கும், மூட்டு வலி நல்லாவும் இருக்கும், நல்லா நடக்கலாம். இது வந்து சாப்பிட்டுட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சரியாகும். நீங்கள் பாதிலே நிறுத்தக்கூடாது. இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கோதுமை மாவும் தேனும் கலந்து சாப்பிட்றது உடம்புக்கு தெம்பும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து பலமும் இருக்கும், அந்த எலும்புக்கும் பலமாக இருக்கும், நரம்புக்கு எலும்புக்கு. அடிக்கடி போகிறாங்களா பஸ்ஸில் ட்ரெயின்லாம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வியாபாரம் விற்கிறாங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப தேவையானது. அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன். சில பேருக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இருமல் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன். ஒருத்தவங்களுங்க வந்து இருமலாக வருதா, என்னென்னா பனி தானே, இப்போ மார்கழி மாதம் பனி, இப்போ மார்கழி முடிய போகுது, தை மாதம் வரப்போகுது, மார்கழி மாதமோட தை மாதம் தான் ரொம்ப குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பனி வரல, இருமல், சளி, குளிர் எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருமல் வரத்துக்கு சில பேர் வந்து எனக்கு கேட்டாங்க, மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு மிளகு எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் தேன், இது வந்து 2யும் வந்து தேனும் போட்டுக்கலாம், அது போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரெண்டாவது என்னென்னா, அது 1. இது 2வது என்னென்னா, மிளகை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா முழு உருண்டை, அதாவது மிளகு தூளோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தொடக்கூடாது. முழு மிளகை வந்து நல்லா வந்து இடிச்சுக்கணும். நல்லா இடிச்சுட்டு அதில் வெண்ணெய் இருக்குல்ல, பட்டர், அந்த பட்டரும் அந்த மிளகையும் நல்லா குழச்சி நீங்கள் 1 ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா, அது காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு.